சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அடுத்த முதல்வர் இவர்தான். பரபரப்பான பேட்டி. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குறிக்கோளாகத்தான் இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் இன்றைய முன்னிலையாக திமுகவின் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது ஏனென்று பார்த்தால் குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாட்கள் பயணமாக நேற்று ஆகஸ்ட் 28 தமிழகம் வந்தடைந்தார். அவருக்கு பாஜக நிர்வாகிகள் உற்கட்டமாக இருக்கின்ற வரவேற்பின்படி தொடர்ந்து அவர் திருப்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஏற்பட்ட செயல்பாடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பின்னர் அங்கிருந்து மதுரையில் வந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு அப்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர்களான செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஏனென்று பார்த்தால் இதன் ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று பார்த்தால் அடுத்த முதல்வர் நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி வருவதாக வாய்ப்பிருப்பதாகவும் நம்மளுக்கு தகவல் வென்று வெளியாகி இருக்கிறது. இவங்க தான் வரணுமா? ஏன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 2வது இடத்தில் பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்க. அதாவது அவர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய முன்னிலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு முழுக்க இருக்கிறது. இதனிடையே நம்ம பார்க்கும்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் வந்து விடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவரும் வரலாம். ஏனென்று பார்த்தால் இந்த கரூர் சம்பவத்திற்கு அவர் இன்னும் அந்த வழக்கு விசாரணை நிறைய அவருக்கு ஒரு எடுக்கட்ட சூழலாக இருக்கிறது. அதையெல்லாம் முடித்துவிட்டு அதன் பிறகு இன்னும் ஒரு வாரத்தில் மறுபடியும் அவருடைய பயணம் தொடருவார் என்று தான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் அவர் 2வது இடத்தில் இருந்த நிலையில் அவருடைய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தற்பொழுது அவர் பயணத்தை தொடங்கும் போது தான் என்னவென்று தெரியும். அதாவது இப்பொழுதைய சூழ்நிலைக்கு யார் இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழ்நாட்டில் பிறந்து நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக உயர்ந்துள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை மாமதுரை மண்ணில் சந்தித்து உரையாடினேன். நமது சிறிய பணிகளால் அவர் நம் தமிழ்நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பார் என்று இவ்வாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது முழுமையாக நம்ம பார்க்க வேண்டும். அடுத்த கட்ட சூழலாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம். ஏனென்று பார்த்தால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் அதனுடைய பேச்சுவார்த்தைகளும் போய்கொண்டிருக்கிறது. வட்டார வளாகங்களில் நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் தொண்டர்களுக்கு இடையே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவுடன் கூட்டணி இன்னும் சேர்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆன்வர் ராஜா அப்புறம் சில விதமான அமைச்சர்கள் அவர்கள் திமுகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக தான் முன்னணியில் வரும் அப்படின்ற மாதிரி முன்னுரிமையாக இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் தொண்டர்களுடைய ஆவேசம் என்னென்று பார்க்கும் பொழுது இது ஒரு பரபரப்பான பேட்டியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை. நன்றி, வணக்கம்.